நீங்கள் இருக்கிற இடம் லோ வோல்டேஜ் ஏரியாவாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிற இந்த ஸ்டெபிலைசரை மட்டும் வாங்கி போடுங்க. உங்களுக்கு வந்து வோல்டேஜ் பிரச்சனையே இருக்காது. அதாவது உங்கள் ஃபுல் வீடுமே பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். அதாவது மைக்ரோடெக் 5090 ஸ்டெபிலைசர் தான் இது. பார்த்தீங்கன்னா 5 kV ஸ்டெபிலைசர் ஆட்டோமேட்டிக்கு பக்காவாக வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1.5 டன் ஏசி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, டிவி, அப்புறம் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லேருந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெபிலைசர் வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கனாவே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அடிஷ்னலாக எதுக்குமே ஸ்டெபிலைசர் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஸ்டெபிலைசர் வந்து நான் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க, எங்கள் ஏரியாவில் 140 தான் வோல்டேஜ் வருது. இப்போ வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே வந்து இந்த ஸ்டெபிலைசர் வந்து எடுத்து கொடுக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஏசிக்கு ஸ்டெபிலைசர் கிடையாது, ஃப்ரிட்ஜுக்கு கிடையாது, டிவிக்கு எதுக்குமே ஸ்டெபிலைசர் கிடையாது. இந்த உதவ ஸ்டெபிலைசர் மட்டும்தான். அதனால நீங்கள் வந்து இந்த ஸ்டெபிலைசர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக எதுக்குமே ஸ்டெபிலைசர் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை நீங்கள் வேறு ஸ்டெபிலைசர் உங்கள் வீட்டில் வந்து நான் ஏசிக்கு தனியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃப்ரிட்ஜுக்கு தனியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வீட்டுக்கு வந்து தனியாக இந்த ஸ்டெபிலைசர் மட்டும் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டெபிலைசரை நீங்கள் மெயினில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்டெபிலைசருமே எடுத்துடணும். ஒருவேளை நீங்கள் இதையும் வச்சு அதையும் வச்சிங்கன்னா இதில் உள்ள ரிலே வந்து கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு ஸ்டெபிலைசரை மட்டும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.